பரிசுத்த நாமம் இப்பொழுதாக தேவனுடைய பிரசன்னத்தில் உங்கள் முகங்களை பார்ப்பது சந்தோஷம். கர்த்தர் வருஷத்தின் பாதி நாட்களை கடந்து வருஷத்தின் நடுவில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். தேவன் எவ்வளவு நல்லவர், நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம். ஒரு வருஷத்துல 3 மாதங்கள் மிக முக்கியமான மாதங்கள் என்று நான் நினைப்பேன். ஒன்று ஜனவரி, அது வருஷத்தின் துவக்கம். 2வது ஜூலை, அதுதான் இந்த 7வது மாதம், இது வருஷத்தின் நடுவு. 3வது டிசம்பர், அது வருஷத்தின் கடைசி மாதம். தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கூட வாசிக்கிறோம், வருஷத்தின் நடுவில் உம்முடைய கிரியை உயிர்ப்பியும் என்று வாசிக்கிறோம். ஆகவே வருஷத்தின் நடுவில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். பாதி வருஷத்தை முடித்து வர கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். தேவன் இன்னொரு பாதி நாட்களுக்குள்ள கர்த்தர் நம்மை நம்பி இந்த பாதி நாட்களும் தேவனுக்காய் வாழ்வோம், இந்த வருஷத்தின் பாதி நாட்களும் தேவனுக்காய் வாழ்வோம் என்று நம்மை நம்பி இந்த நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுக்காய் வாழ்வோம், கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த 7வது மாதத்திலும் 7வது மாதத்தில் 7 ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பில் 7 வசனங்களை உங்களுக்கு முன்பாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 7வது மாதத்தில் தேவன் வைத்திருக்கிற 7 ஆசீர்வாதங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. இதிலே வாசிக்கிறோம், 7ஆம் மாதம் பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று என்று வாசிக்கிறோம். நமக்கு இந்த சம்பவம் நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவம். ஆண்டவர் நோவாவை ஒரு பேழையை செய்ய சொல்லி அதில் எல்லா மிருக ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் உள்ளே அனுப்பி நோவாவுடைய குடும்பத்தாரும் 8 பேரையும் உள்ளே அனுப்பி தேவன் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் கதவை அடைத்தார் என்று. இப்போ மழை பெய்து ஜலம் பெருவெள்ளமாய் வந்து ஜலம் பூமியிலே பிரவாகித்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த தண்ணீர்களுக்கு மேலே இந்த பேழை என்ன செய்கிறது, மிதந்து கொண்டிருக்கிறது. பல நாட்களாய் மிதக்கிறது, பல மாதங்களாய் பிறக்கிறது. உள்ளே ஒரு குடும்பத்தார் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கும் இந்த நோவாவுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் இப்போது நடந்தது போல தெரியல. பேழை செய்யும் போதெல்லாம் வந்து வந்து நின்று இப்படி செய்ப்பா அப்படி செய்ப்பா, ஓகேப்பா கரெக்டுப்பான்னு சொன்னவர் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கதவை பூட்டின பிற்பாடு ரொம்ப சைலண்ட் ஆனது போல தெரியுது. பேழை மிதந்துட்டே இருக்குது. உள்ள இருக்கிறது நீதிமான், உள்ள இருப்பது பரிசுத்தவான், உள்ள இருப்பது தேவனோடு பேசுகிற மனுஷன், உள்ளே பேழைக்குள்ள இருப்பது கிருபை பெற்ற மனுஷன். ஆனாலும் உள்ள ஏங்கி இருக்கும், எப்பப்பா பேழையை திறப்பீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லல. எப்போ பேழையிலிருந்து நாங்கள் வெளியே வருவோம்? எப்போ இந்த பேழையின் கதவு எனக்கு திறக்கப்படும்? ஏன் ஆண்டவர் பேழையின் கதவை அடைச்சாருன்னா, ஒருவேளை அது நோவாவால் அடைக்கப்பட்டிருக்கோனா, மாமா திறந்துருங்க, சித்தப்பா திறங்க அப்படின்னு சொன்னா நோவா இறக்கப்பட்டு திறந்துருவாருன்னு சொல்லி கிருபையின் வாசலை நான் அடைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக கர்த்தர் பூட்டி சாவி எடுத்துட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையின் வாசல் அடைபடும் முன்பு ஆண்டவற்றை வந்துடணும். அதான் எருசலேமை பார்த்து அழுறாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ சமாதானத்துக்கு ஏதுவனை சிந்தித்தாயான நலமாயிருக்கும். உன்னை சேர்த்து கொள்வதற்கு எத்தனையோ தடவை நான் மனசா இருந்தேன், ஆனா உனக்கு மனசு இல்லாம போயிட்டு. இந்த பேழை ஒன்றும் ஒரு வாரத்தில் கடகடன்னு செஞ்சுட்டு மூடப்பட்டதல்ல. 120 ஆண்டுகளாய் பிரசங்கித்த பிரசங்கம் வீணாய் போயிட்டு. பேழைக்குள்ள நோவாவை அனுப்பிட்டு ஒரு வாரம் பேழை திறந்துதான் இருக்குது. வேதம் சொல்கிறது 7 நாளுக்கு அப்புறம் தான் மழை வந்துச்சுன்னு. 7 நாளுக்கு அப்புறம் தான் அடைச்சாரு. ஏன் இந்த 1 வீக் டைம்? அது கிரேஸ் பீரியட். அந்த கிரேஸ் பீரியடை யாருமே பயன்படுத்தல, யாரும் பேழைக்குள்ள வரல. ஆண்டவர் பார்த்தாரு, இதுக்கு மேல நோ டைம்னு அவர் கதவை பூட்டி சாவியை கொண்டு போயிட்டாரு. ஆனா உள்ள இருக்கிற அந்த நீதிமான் நோவா ஏங்கி இருப்பாரப்பா. ஏன் மறந்துட்டீங்களா? சைலண்டா இருக்கிறீங்களே, அமைதியா இருக்கிறீங்களா, ஏன்பா என்கிட்ட பேசல? நிறைய நேரத்துல தேவன் செயல்படாது போல இருக்கும் போதெல்லாம் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஆண்டவர் சைலண்டா இருக்கிறீங்களே, மௌனமா இருக்கிறீங்களே, என்ன மறந்துட்டீங்களா? ஜெபம் கேட்கப்படலன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே உங்க முகத்தை மறைச்சிட்டீங்களா? ஏன் ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்க? இப்படிதான் நிறைய நேரத்தில் கொஸ்டின் கேட்கிறோம். இது மாதிரி தான் அந்த நோவாவுக்கும் ஆண்டவர் மறந்துட்டாரோ, நம்மளை நினைக்கலையோ அப்படின்னு ஒரு நினைப்பு. ஆனால் 8ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, கர்த்தர் நோவாவை நினைக்கிறேன் அப்படின்னு அடையாளத்துக்காக பேசலை, ஆனால் காற்று வீசுது. சிலர் பேசியிருக்கிற மாதிரி தெரியாது, ஆனால் ஒரு பாட்டு நம்ம காது கேட்டிருக்கோம். சிலர் ஆண்டவர் தான் நம்மகிட்ட பேசுகிறாருன்னு சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்கும், ஆனால் ஒரு வார்த்தை நமக்கு நேராக கடந்து வந்திருக்கும். ஆண்டவர் பேசலை, ஆனால் நான் உன்னை நினைச்சிட்டேன் நோவா, உன் குடும்பத்தை நினைச்சிட்டேன் நோவா, நீ நிச்சயமாய் வெளியே வருவாய் அடையாளமா ஒரு காற்று வீசுது. ஆனாலும் ஜலத்தின் மேல இந்த பேழை மிதந்துட்டே இருக்குது. அவருக்கு எவ்வளவு ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. ஏன்னா 1 வருஷத்துக்கு தாண்டிருச்சு. 600 வயசு ஆகும்போது உள்ள போனாரு. 601 வயசுலாம் ஆக போது. ஆனா பேழை இன்னும் தங்க வேண்டிய இடத்துல தங்கல. அதனாலதான் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல தங்கிற்று. மலை அல்ல, மலைகளின் மேல தங்கிற்று. இந்த மலைகள் ஒரு கூட்டம்
தோட்டமா இருக்குமா அந்த அரராத் மலைகள். ஒரு மலை உயர்ந்து ஒரு மலை கொஞ்சம் தாழ்ந்து அப்படி ஜிக்ஸாக் போல இருக்கும் போல தெரியல நமக்கு. நம்ம படத்துல பார்க்குற மாதிரி இந்த பேழை ஒன்று ஒரு கப்பல் போல இல்லைன்னா படகு போல இல்லை. இந்த பேழையுடைய அளவை நீங்க பார்க்கும்போது இந்த பேழை வந்து ஒரு ஸ்கொயர் டைப்ல செய்யப்பட்டது போல தெரியுது. சதுரமா தான் இருந்திருக்குது. இந்த சதுரமா இருக்கிற பேழை மலையில எப்படி தங்க முடியும்? அது சமமா இருக்க ஃபிளாட்டா இருக்க இடத்துல தான் தங்க முடியும். ஆனா இந்த பேழை வந்து மலையின் மேல தங்கிச்சு. ஏனென்றால் தங்க வைத்தது தேவன். அந்த மலையின் மேல தங்க வைத்தது தேவன். அது மலையில மோதிச்சுன்னு எழுதப்படல, மலையில தங்கிச்சு. உன் குடும்ப கத்தரை நம்பி இருந்தா மோதாது, அது தங்கி இருக்கும். அது நன்மையில தங்கி இருக்கும், அது சுகத்துல தங்கி இருக்கும், அது ஆசீர்வாதத்துல தங்கி இருக்கும். இவ்வளவு நாளும் பெருவெள்ளத்திலும் ஜலப்பிரவாகத்திலும் மிதந்து வந்த பேழை தங்க வேண்டிய ஒரு காலம் வந்தது. அதுதான் 7வது மாதம். இந்த 7வது மாதத்துல கண்ணீர்ல மிதந்து வந்த தேவ பிள்ளையே, கவலையிலே மிதந்து கொண்டிருக்கிறேன் சொன்ன தேவ பிள்ளையே, பலவீனத்திலே மிதந்து கொண்டிருக்கிறேன் சொன்ன தேவ பிள்ளையே, இதை கத்தர் உன்னை இளைப்பார பண்ணி சுகமாய் தங்குகிற ஒரு 7வது மாதத்துல கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன் பேழை சுகமாய் தங்கும், உன் குடும்பத்தின் பேழை சுகமாய் தங்கும், உன் பிள்ளைகளின் பேழை சுகமாய் தங்கும், ஒரு வருமானமாகிய பேழை சுகமாய் தங்கும், உன் சரீரமாகிய பேழை சுகமாய் தங்கும். இது சுகமாய் தங்கி இருக்கிற காலம். மலையில வந்து இந்த பேழை தங்கணும் அப்படின்னா எவ்வளவு பாதுகாப்பாக நிறுத்தணும் தேவனுடைய பிள்ளைகளே. அது கொப்பேர் மரத்தால் செய்யப்பட்டது. இன்னைக்கு கூட அந்த பேழையின் மரத்துண்டுகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. காலத்தால் அழிக்க முடியாத ஒரு சரித்திரமாய் அது பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அப்போ இந்த மலையில தங்க வைக்கும் போது ஆண்டவர் பார்த்து பத்திரமா தங்க வைக்கணும். இல்லைன்னா மோதின மாதிரி வந்துச்சுன்னா பேழைக்கு டேமேஜ் ஆயிரும். ஆண்டவர் எவ்வளவு அழகா நேர்த்தியா இந்த மலைகளின் மேல சுகமாய் அதை தங்க வைக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. நோவாவுக்கு ஒரு ஏக்கம், என்னைக்கு இந்த பேழை தங்கும்? ஆண்டு மிதந்து கொண்டு இருக்கிறது தண்ணிக்கு மேல மிதந்து கொண்டு நெடுநாளாய் மிதந்து கொண்டிருக்கிறத நிச்சயமாய் நோவா விரும்பி இருக்க மாட்டாரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த பேழை செய்யப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே கதவு அடைக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே உள்ள இருக்கிற ஒரு மனுஷன் பொறுமையா தாழ்மையா ஒரு பேச்சு பேசாம சைலண்டா இருக்கிறாரு. மனைவி கூட கேட்டிருப்பாங்க, என்னங்க உண்மையாதான் கர்த்தர் பேழை செய்ய சொன்னாரா? ஒரு வார்த்தையும் பேசலையா? பிள்ளைங்கெல்லாம் கேட்டிருப்பாங்க, அப்பா என்னப்பா இந்த பேழைக்குள்ள போர் அடிக்குதுப்பா. இப்ப பிள்ளைங்க சொல்றதுல போர் அடிக்குது அப்படின்னா தான் நம்ம செல்ல கொடுப்பான்னு போர் அடிக்குது அப்படிங்க. நீங்க சொல்லணும், நீ அதை அடிங்கணும். போர் அடிக்குதுங்கிற வார்த்தை தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. போர் அடிச்சுதான் பாடு. போர் அடி அதான் ஒரு பாஸ் சொல்வாரு, ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா ஜிஹெச்ல போய் பார்த்துட்டு வா அப்படிம்பார். போர் அடிச்சுன்னா அங்கே தான் பார்க்கணும். உன் கை இல்லை கால் இல்லை, சரீரத்தில் குற்றுயிராக கிடக்கிற டாக்டரால் கைவிடப்பட்ட எல்லாம் அங்கே இருக்குது. ஆண்டவர் நமக்கு நல்ல சுகம் தந்து பலன் தந்து வாழ வச்சு இங்கே இருக்கிறது சிலருக்கு போர் அடிக்குதான். இப்போ இந்த பிள்ளைங்க அப்படி சொல்லியிருந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. நான் சொல்கிறேன், அப்பா எத்தனை நாளுப்பா இந்த பேழைக்குள்ளே இருக்கிறது அப்படிலாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அதை சுகமாய் தங்க வைப்பதற்கு ஒரு காலத்தை முன்னதாக நியமித்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுகிற காலத்தை அவர் முன்னதாக நியமித்திருக்கிறார். இந்த 7ஆம் மாதம் இளைப்பாறுதலின் மாதமாக இருப்பதாக, இந்த 7ஆம் மாதம் சுகத்தின் மாதமாய் இருப்பதாக, இந்த 7ஆம் மாத ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருப்பதாக. இவ்வளவு நாள் நிந்தையிலும் அவமானத்திலும் பல பாடுகளிலும் நீங்கள் மிதந்து கொண்டிருப்பது போல, ஐயோ நான் அலக்களிக்கப்பட்டு போகுதே, என் குடும்பம் அங்கு போனா இங்கு வர்ற மாதிரி இருக்குது, காற்றுல மிதந்து கொண்டே இருக்குதே, தண்ணி மேல மிதக்கிறது மாதிரியே இருக்குதேன்னு ஒருவேளை நீங்க அங்கலாய்த்திருக்கலாம். சுகமாய் தங்க வைக்கிற ஒருவர் உண்டு. அது மலையில தங்கினாலும் சுகமாய் தங்கிற்று, மலையிலே அது வந்து தங்கினாலும் சுகமாய் தங்கினது போல, அது மலைகளின் மேல தங்கினாலும் அது சுகமாய் ஒரு டேமேஜ் இல்லாம தங்கி இருந்தது போல கர்த்தர் உங்களை சுகமாய் தங்க வைப்பாராக. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. நீங்க விரும்பின வாஞ்சிக்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் இந்த புதிய மாதத்துல தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது ஒரு ஆசீர்வாதம் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவா 6:4. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். இதுல வாசிக்கிறோம் எத்தனை 7 வருது பாருங்க. 4 7 7 ஆசாரிகள் 7 எக்காலங்கள் 7 நாள் சுற்றி வரணும். 7ஆம் நாள் 7 தடவை சுற்றணும். 4 7 இங்க சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல சொன்னேன் உங்கள் பேழை சுகமாய் தங்கி இருக்கும் என்று. 2வது உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவர் அடைக்க முடியாது. இதுல வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போல ஒருவரும் உள்ள வரல. இந்த எரிகோவின் நிலைமை அடைத்து வைக்கிற நிலைமை. ஆசீர்வாதத்தை சுகத்தை செழிப்பை அடைச்சு வச்சு ஒரு எதிர்காலம் நன்மையா இருப்பதை பார்க்க முடியாதது போல செய்கிற நிலைமை தான் இந்த எரிகோவின் நிலைமை. இப்போ இந்த எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்குது. இவங்க இந்த எரிகோவை தாண்டினாதான் அடுத்த பிரயாணம் இவங்களுக்கு தொடங்கும். இது தடையா இருக்குது. இப்போ
இது அடைக்கப்பட்டு இருக்குது. இதுக்கு உள்ளேயும் போக முடியாது, வெளியேயும் வர முடியாது. இந்த எரிகோ அலங்கம் என்பது சாதாரணமான அலங்கம் அல்ல. ஒரே நேரத்தில் 8 ரதங்கள் ஓடக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப பார்த்து பார்த்து கட்டின ஒரு பலமுள்ள அலங்கம் என்று சொல்றாங்க. இப்போ இந்த அலங்கத்தை தாண்டினாதான் இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய பிரயாணம். இது கானானை நோக்கிய பயணம். இந்த அலங்கம் இடிஞ்சாதான், இந்த அலங்கம் இந்த அலங்கத்தில் தேவன் செய்கிற கிரியை பார்த்தாதான் இவங்களுடைய பிரயாணம் தொடரும். உங்க வாழ்க்கை அப்படி இருக்குதா? ஏதோ ஒன்று இடிக்கப்பட வேண்டியது இடிக்கப்பட்டாதான் ஆண்டவரே என் பிரயாணம் தொடரும், ஆண்டவரே என் வாழ்க்கை பிரயாணம் எங்க ஸ்ட்ரக்காகி நிற்கிற மாதிரி நிற்குது, அதே இடத்துல நின்று கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறேன், எரிகோவுக்கு முன்பா நிற்கிறது போல இருக்குது, அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் நினைக்கிறீங்களா? செய்ய வேண்டியது ஒன்று, எக்காலங்களை எடுக்கணும் கையில். வேதம் சொல்லுது 7 எக்காலங்களை 7 ஆசாரிகள். எங்க உடன்படிக்கை பெட்டி பின்னா வருது, முன்னால 7 எக்காலங்களை ஊதிச்சு 7 ஆசாரிகள் போறாங்க. அது எதை காட்டுது? துதிக்கிறத காட்டுது. துதினால அதான் வேதம். அது 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் ஆர்ப்பரிக்கையில அந்த அலங்கம் இடிஞ்சு விழுந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம பைபிள் அப்படி இடிஞ்சு விழுந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இடிஞ்சு விழுந்தா கூட தாண்டி போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சரித்திரத்தின்படி பார்த்தா அந்த அலங்கம் பூமி 2ஆய் பிளந்து அந்த அலங்கத்தை உள்ள வாங்கிக்கிட்டு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். எப்போ தெரியுமா? ஆர்ப்பரிக்கும் போது. உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு வருகிற ஜனங்களுக்கு முன்பதாக, உடன்படிக்கை பற்றி சுமக்கிற லேவியருக்கு முன்பாக 7 ஆசாரியர் எக்காலங்களை ஊதும் போது ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. துதியாகிய உடன்படிக்கை பற்றி உங்களால் சுமக்கப்படணும், ஆராதனை என்கிற உடன்படிக்கை பற்றி சுமக்கப்படணும், ஜெபமாகிய உடன்படிக்கை பற்றி சுமக்கப்படணும். இதெல்லாம் ஒழுங்கும் கிரமமும் நேர்த்தியுமாய் சுமக்கப்பட்டு ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, தேவனை ஆர்ப்பரிக்கும் போது அலங்க விடிய வேண்டிய அலங்க இடிக்கப்படும். சத்துரு நமக்கு விரோதமாக எத்தனை மதியில கட்டி வச்சுட்டு பெரிய அலங்கத்தில் எழுப்பி வச்சுட்டு இதை பாருன்னு சொல்லி எத்தனையோ அலங்கங்களை காட்டி உங்களை பயப்படுத்தி இருந்தாலும் நமக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது. அதுதான் தேவன் தந்த துதி, அதுதான் தேவன் தந்த ஆராதனை கொண்டே அலங்கத்தை இடிக்கணும், துதியை கொண்டே அலங்கத்தை இடிக்கணும். அதான் ஒரு காரியத்தை சொல்றாரு யோசுவா 6ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்துல சொல்றாரு, ஒரு பேச்சும் பேசாதீங்கிறார். ஏன்னா இப்போ ஒரு ஜெயம் எடுக்க வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறாங்க. 1 வீக் தான், 7 டேஸ்னா 1 வீக். இந்த 1 வீக்ல கட்டாயம் இவங்க ஜெயம் எடுத்தே ஆகணும். இல்லைன்னா புறஜாதிகளாம் என்ன பேசுவாங்க? மதியினமா சுத்தி வந்தாங்கய்யா, ஒன்றும் நடக்கல, எரிகோ அப்படியே ஸ்ட்ராங்கா அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரே வாரத்தில் பெரிய அற்புதம் நடக்கணும். இது தேசங்களுக்குள்ளெல்லாம் தெரிய ஆரம்பிக்கணும். அதனால ஆண்டு சொல்றாரு, ஒன்றும் பேசாத, 6 நாள் சுத்தும் போது ஒண்ணுமே பேசாத, 7ஆம் தரம் தான் என்ன செய்யணும், நீங்க ஆர்ப்பரிக்கணும், அது வரைக்கும் ஒரு வார்த்தையும் பேசாதீங்கன்னு சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்மளை மௌனமா இருக்க வச்சுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றுகிறார். நம்ம பேசுற பேச்சு அவர் செய்கிற அற்புதங்களை தடுக்கிறது. எத்தனையோ முறை வாழ்க்கையில நீங்க பார்த்துருக்கலாம். நம்ம இப்படி பேசாம இருந்தா அவர் அற்புதம் செஞ்சிருப்பாரு. ஏன் இங்க ஜனங்களை பேச விடல தெரியுமா? யாருக்குமே ரொம்ப பேசுறவங்க இவங்க. தண்ணி இல்லைனாலும் பேசுவாங்க, காடை இல்லைனாலும் பேசுவாங்க. கண்மலையை பார்த்து இவங்க மேலே உள்ள கோபத்தில் தான் மோசையே கண்மலையை பார்த்து பேச வேண்டியவர் அடிச்சிட்டாரு. இப்படி நீங்க ரொம்ப பேசுகிற ஜனங்கள், மிதமிஞ்சி பேசுகிற ஜனங்கள், இப்போ பேச விட்டா கதைக்கு இங்கே ஆகாது. ஏன்னா இவங்க ஜெயம் எடுக்க கட்டாய சூழ்நிலை இருக்கிறனால வாயை கொஞ்சம் பொத்திக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா சுற்றி வர்றவங்க சாதாரணமான ஜனங்கள் இல்லை. கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கு மேலே உள்ள ஜனங்கள் இந்த எரிகோவை சுற்றி இருந்திருப்பாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, இத்தனை லட்ச ஜனங்கள் இந்த எரிகோவை சுத்தி வரும்போது அவங்க நடக்கிற நடையே ஒரு சத்தத்தை உண்டு பண்ணியிருக்கும். இதுல வேற பேசிட்டே நடந்தா, அவிசுவாசமா பேசிடக்கூடாது, சுயத்தை பேசிடக்கூடாது, விசுவாசத்துக்கு விரோதமா பேசிடக்கூடாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். பேசாம சுத்துங்க. பிரச்சனையில போறீங்களா? வாயை திறக்காதீங்க. கண்ணீர்ல இருக்கிறீங்களா? வாயை திறந்துடாதீங்க. இன்னைக்கு தானே பாடணும், பரீட்சை இந்த தேவன் அனுமதித்தால் பரிகாரம் அவர் காட்டிடுவார். எதற்குனே கேட்க மாட்டேன் ஆண்டவரே, என் நன்மைக்கு நான் அறிவேன். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க வாழ்க்கையில? தேவனுடைய பிள்ளைகளே, பேசவே கூடாது. இந்த கடினமான நேரத்தில் பிரச்சனை வழியா போறது போல இருக்கலாம், போராட்டம் வழியா போறது போல இருக்கலாம். வாயை திறந்துடுற ஆண்டவரே. சிலர் வார்த்தை இங்க வர வந்துடும், தொண்டை வரைக்கும் வரும். கத்தர் சிலர் அடைப்பார். அப்படிலாம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சிலர் வார்த்தைகளை நீங்க பேச முடியாதபடி கத்தர் அடைக்கிறார்னா அதுதான் அவர் செயல்படுகிற நேரம். அதான் யாத்திராம சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். ஏன் பேச விடல? விசுவாசத்துக்கு விரோதமான ஜனங்கள் பேசுவாங்க.
ஆண்கள் பேசியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, நிச்சயமா பெண்கள்லாம் பேசுவாங்க. ஏக்கா இது இடிஞ்சு விழுன்னு நினைக்கியோக்கா, நிச்சயமா இது உழாதுக்கா, ஏற்கனவே வனாந்திரத்துல இவ்வளவு கால் கடுக்க நடந்துட்டோம்க்கா, இங்க வேற நடக்க வச்சிருக்கிறாருக்கா அப்படின்னு பேசிடுவாங்கன்னு முதல்ல உன் வாய்க்கு ஒரு பூட்டை போடுன்ட்டு அவர் செயல்பட ஆரம்பிக்க. 7ஆம் நாள் வாய மூடாத, 6 நாள் வாய மூடிட்டு சுத்து. எவ்வளவு சொல்றாரு பாருங்க. 7ஆம் நாள் நீ ஆர்ப்பரி, நீ ஆர்ப்பரி, நீ ஆர்ப்பரி, நீ ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க, நீ துதிக்க துதிக்க, நீ சத்தத்தை உயர்த்த உயர்த்த அந்த அலங்க இடிஞ்சு விழு. இயேசுவின் நாமத்தினால் எந்தெந்த அலங்கெல்லாம் பெருசா பயங்காட்டி திரியுதோ அந்த அலங்கங்களை துதிய கொண்டே இடிக்கணும், துதிய கொண்டே உடைக்கணும், ஆர்ப்பரிச்சு உடைக்கணும் ஒவ்வொரு நாளும். சில நேரம் நம்ம வாழ்க்கையில சத்ருவ அலங்கத்தை கட்ட விடவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, சத்ரு ஏன் அலங்கட்டு கட்டுறான்னா நம்ம சைலண்டா இருக்கிறனால அவன் அலங்க கட்டிட்டே இருக்கிறான். டெய்லி ஒன்று கட்டுறான். பாரு பாரு, இன்னைக்கு அஸ்திவாரம் போட்டேன், இன்னைக்கு நிலமட்டம் போட்டேன், இந்த கதை வச்சுட்டு ஜன்னல் வச்சுட்டேன், அலங்கத்தை கட்டிட்டே இருக்கிறான். நம்ம வேலை என்னன்னா சத்ரு கட்டுகிற அலங்கங்களை இடிச்சு தகர்த்து அதன் மேல நிற்கணும். அதான் ஏசாயா சொல்லுகிறது, நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய் என்று சொல்லுகிறது. அப்போ சத்ருவ அலங்க கட்ட விடக்கூடாது. அதை மீறி எப்படியோ நம்ம நிர்விசாரம், நம்ம பின்மாற்றம் சத்ருவ அலங்க கட்ட வச்சுச்சுன்னா இன்னைக்கு இடியோன இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் உயர்த்தி ரீகமல சாந்தரா எரிகோ கோட்டை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத அலங்கங்கள், பலவீனமாகிய அலங்கங்கள், கண்ணீராகிய அலங்கங்கள், போராட்டமாகிய அலங்கங்கள் இயேசுவின் நாமத்தினால அது இனி இடியும். ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் பயந்தது போதும், இவ்வளவு நாள் நான் அழுதது போதும். இயேசுவின் நாமத்தினால என் வாயை திறந்து நான் கத்தரை துதிப்பேன், என் வாயை திறந்து கத்தரை துதிப்பேன். ரீபாலபா ஷபலா ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போ, அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ, ஆர்ப்பரிப்போம் போ, அலங்கம் இடியுவரை ஆர்ப்பரிப்போ, எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், மரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கனானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம் அல்லோ, எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்ல. ஆர்ப்பரிக்கும் போது சில பொல்லாத அலங்கங்கள், சத்ரு மதில் கட்டி வளர்த்து விட்ட அலங்கங்கள் இயேசுவின் நாம ஊழியத்துக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாதபடி அடைத்து வைத்த சில அலங்கங்கள், அடைத்து வைத்த சில அலங்கங்கள் மேல கர்த்தருடைய அக்கினி விழுகிறது, கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. அது சாம்பலாகி போகிறது, அது ஒன்றுமில்லாமல் போகிறது. நீ தாண்டுவாய், நீ ஜெயிப்பாய். அப்போ ஆர்ப்பரிக்கிறதுல எவ்வளவு டெலிவரன்ஸ் வச்சிருக்கிறார் பாருங்க. ஏன் சபையில சத்தமிடணும்னு சொல்றோம்? என்ன ஆர்ப்பரிச்சாங்கன்னு போட்டிருக்க போடல. ஆனா சரித்திரம் சொல்லுது, என்ன சொல்லி ஆர்ப்பரிச்சாங்களாம்? யெகோவா சபையோத் அப்படின்னு சொன்னாங்களாம். 7ஆம் நாள் என்ன வேலை? எல்லார் வாயிலையும் யெகோவா சபையோத், யெகோவா சபையோத், யெகோவா சபையோத்னா சேனைகளின் கர்த்தர்னு அர்த்தமா. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், இதைத்தான் சொல்லிக்கிட்டே சுத்தி வந்திருக்கிறாங்க. இந்த சேனைகளின் கர்த்தர்னு சொல்ல 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 இந்த அலங்கம் அப்படியே பூமிக்குள்ள போய்கிட்டே இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் டக்குன்னு போகாம அணுவா அப்படி இவங்க இவங்க துதிக்க துதிக்க அப்படியே அடி அடியா உள்ள இறங்கிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள், சேனைகளின் கர்த்தர் என்கிற வைராக்கியம் உள்ள நாமமுடைய கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த நாமத்துல வல்லமை இருக்குது. பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஜெயம் எடுக்க முடியாம போராடிட்டு இருக்கீங்களா? இன்னில இருந்து சொல்றீங்க, யெகோவா சபையோத், சேனைகளின் கர்த்தரை சேவிக்கிறேன். அதனாலதான் அண்ணாள் அம்மா கூப்பிடுறாங்க ஆண்டவரை பார்த்து, சேனைகளின் கர்த்தாவே உமது அடியாளை மறவாமல் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாங்க. யாருமே இதுக்கு முந்தி கூப்பிட்டதில்லை, இவங்க தான் கூப்பிடுறாங்க, சேனைகளின் கர்த்தாவே. ஓ, பராக்கிரமுள்ள அந்த நல்ல நாமத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன் சொல்லி பாருங்க, ஜெயம் தருவார். அப்ப 2வது ஆசீர்வாதம், உங்கள் ஆசீர்வாதத்தை அடைக்க முடியாது. 3வதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 18:44. ஏழாந்திரம் இவன். இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு இரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். 3வதாக ஒரு ஆசீர்வாத மழை பெய்யும். உங்களுக்கான மேகம் எழும்பும் போது ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது 3 வருஷம் கிட்ட தேசத்துல பனியும் இல்லை, மழையும் இல்லை. ராஜாவே திணறிட்டாரு, மழை இல்லாம பஞ்சம். ராஜாவே
குதிரையில போய் மிருக ஜீவன்களுக்கு புல்ல தேடுறாருன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு தேசம் ஒரு வறட்சியான நிலைமையில இருக்குது. வறண்டு போயிட்டு ராஜாவே திக்கு முழுக்காடிட்டாரு. அரண்மனையே திணறி போயிருக்குது. அவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலையில தான் இங்க ராஜா என்ன செய்யறாரு, இப்படியெல்லாம் தேசத்தின் வழியா போய் புல் இருக்குதா, மிருக ஜீவன் இருக்கிற மிருக ஜீவனை காப்பாற்றுவோமா நினைக்கிறாரு. இந்த கடினமான காலகட்டத்தில் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, பெருமழை இரைச்சலின் சத்தம் எலியாவின் காதுக்கு கேட்டுச்சான். பாருங்க, ஒரு மழையே பெய்யல, இத்தனை வருஷம் மழை பெய்யல, இத்தனை வருஷம் மழை பெய்யாம இருந்தும் மழை பெஞ்சா ஓன்னு சத்தம் கேட்குற மாதிரி பரிசுத்தவானுடைய காதுக்கு கேட்டுச்சான். அப்போ அவர் கர்மேல் சிகரத்தின் பர்வதத்தில் ஏறி பார்த்துட்டு வேலைக்காரனை சொல்றாரு, ஏப்பா நீயும் கொஞ்சம் ஏறி பார்ப்பான்னு. அவன் பாவம் 43ஆம் வசனம் சொல்றது, அவன் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை, அப்படியெல்லாம் மேகமே இல்லை அப்படிங்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான்னா, 3 வருஷமாக மழை பெய்யல, அது எப்படி நினச்ச உடனே மழை வரும், அது எப்படி நினச்ச உடனே மேகம் எழும்பி வரும்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், மேகம் ஒன்றும் இல்லைன்னு. அப்படியா, மேகம் இல்லையா, அப்போ என் கூட வந்து உட்காருன்னு சொல்லலை எலியா, போ 7 தரம் பாரு, 7 தரம் பாருன்னு அனுப்பி வைக்கிறார். கர்மேல் சிகரத்தில் 7 தரம் ஏறுறது கஷ்டம். ஆனால் அந்த கர்மேல் சிகரத்தில் 7 முறை ஏறும்போது 7ஆந்தர சமுத்திர முகமாய் பார்க்கிறான். 7ஆந்தரம் பார்க்க வேண்டிய இடத்தை பார்த்தபோது, தேவன் காட்டின இடத்தை பார்த்தபோது, ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு ஒரு சிறிய மேகம் எழும்புது. செய்தியோடு இறங்கி வர்றான், எஜமானே என் ஊழியக்காரனே பார்த்து விட்டேன் அந்த மேகத்தை, உள்ளங்கை மேகம் வந்துட்டு. அது ஒரு அதை சொல்லி காட்டுறான். அது சின்ன மேகம்னு சொல்லியிருக்கலாம்ல, அப்படி சொல்லாம உருவகப்படுத்தி பேசுறான் அந்த வேலைக்காரன். உள்ளங்கை எவ்வளவு சிறுசா இருக்கோ அது மாதிரி மேகமும் சிறுசா தான் இருக்கு. நீர் நினைக்கிறீர் பெருமழை வரும்னு, ஆனா மேகம் சின்னதா தான் இருக்குது. மேகம் சின்னது, ஆனா மழை பெருசு. தேவனுடைய பிள்ளையே, ஜெபமாகிய கர்மேல் பர்வதத்தில் ஏற 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 நமக்கான மேகம் எழும்பும், ஒரு ஆசீர்வாதத்தின் மழை பெய்யும். நம்ம ஒரு தடவை ஏறணும் சோர்ந்துட்டோம், 2 தடவை ஏறணும் சோர்ந்துட்டோம், 5 தடவை ஏறணும் சோர்ந்துட்டோம். இன்னும் ஏற வேண்டிய முறைகள் உண்டு, இன்னும் ஏற வேண்டிய நேரங்கள் நமக்கு உண்டு. கர்மேல் பர்வதத்தில் ஏறி நின்று, ஆண்டவரே எனக்கான ஒரு மேகம் எழும்பணும், ஊழியத்திற்கான ஒரு மேகம் எழும்பி ஆகணும், சபைக்கான மேகம் எழும்பணும், உங்கள் குடும்பத்துக்கான மேகம் எழும்பணும். மேகம் எழும்பலனா மழை வராது. நல்லா கவனிக்கணும், மேகம் எழும்பலனா மழை வராது. மேகம்தான் மழை வருவதற்கு ஒரு நல்ல அடையாளம். யாரெல்லாம் வானத்தை, அதான் விவாதத்தில் ஒரு வசனம் உண்டு, வானத்தை வெண்கலத்தினால் அடைக்கப்பட்டிருந்துச்சா, இரும்ப போல அடப்பேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கோபமா கடிந்து பேசுறாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மழையே இல்லை, வானங்கள் திறக்கப்படலை, ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவ சந்நிதியில் போய் எட்டலை. ஏன் வானம் அடைக்கப்பட்டது போல இருக்குது. இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் வானத்தை திறந்து ஒரு ஆசீர்வாதமான மழையை, நன்மையின் மழையை, சுகத்தின் மழையை அவங்களோட வாழ்க்கையில தரப்போகுது. அவன் சொல்றான், ஒண்ணுமே இல்லை எஜமானே, 6 முறை பார்க்குற வரைக்கும் ஒன்றும் இல்லை, 7ஆந்தரம் பார்க்கும்போது, 7ஆந்தரம் பார்க்கும்போது மழையை பார்க்குறான். ஒரு மழைக்காய் காத்திருக்கிறோம், சபைகள் காத்திருக்கிறது, ஊழியர் காத்திருக்கிறாங்க. என்ன மழை, வானம் திறந்து பெய்கிற மழையை சொல்லிட்டு இருக்கல, பெருமழையை நான் எழுப்புதலுக்கு ஒப்பிட்டு பேசுறேன். எழுப்புதலாகிய மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைய பரிசுத்தவான்கள் திறப்புல நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்துல ஒரு பெருமழை இரைச்சலின் சத்தம் சபைகள்ல கேட்கப்படட்டும். மேகத்தை பார்க்க யாருக்கும் ஆசை இல்லை, அதனால மழை வர்ற தாமதமா இருக்குது. 7ஆந்தரமானால் ஏறி போவேன்னு சொன்னானே இந்த வேலைக்காரன், என்ன எஜமான என்ன 7 முறை ஏற சொல்றீரு, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லல. 7ஆந்தரம் பார்க்கும்போது அவன் ஒரு மேகத்தை பார்த்தது போல, கையளவு மேகம் பார்க்கும் வர அப்பாவுமா விடவே மாட்டேன். பெருமழை இரைச்சலின் சத்தம் காதுல கேட்டுப்புட்டேன்னு ஒரு பாட்டு உண்டு. அதுபோல பெருமழை இரைச்சலின் சத்தம் கேட்கப்பட வேண்டிய கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, தேசத்தின் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கான இரைச்சல் அங்கதான் இருக்குது, உங்கள் குடும்பத்திற்கான பெருமழை அங்கதான் இருக்குது, ஊழியத்திற்கான பெருமழை அங்கதான் இருக்குது, தேசத்துக்கான பெருமழை அங்கதான் இருக்குது. கர்மேல் பர்வதத்தில் பிரயாசப்பட்டு யாரெல்லாம் ஏறி வருவதற்கு நான் ஆயத்தம் என்ற அந்த வேலைக்காரனை போல தன்னை ஒப்பு கொடுக்கிறாளோ, அது சிகரமானாலும் ஏறுவேன், அது கடினமானாலும் ஏறுவேன். ஆண்டவரே எனக்கான மேகம் எழும்பி ஆகணுமே. மேகத்தை பார்த்திருந்தால் என்றைக்கோ நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேனே, எனக்கான மேகம் எழும்பவில்லையே, ஏன் தாமதம் ஆண்டவரே, ஏன் தாமதம் என்று அநேக நாட்களை நீங்க கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஏற வேண்டிய நேரத்தில் ஏறல, ஏற வேண்டிய அத்தனை முறை ஏறாமல் நின்றதுனால ஜெபம் கூடட்டும், ஜெபத்தின் அளவு பெருகட்டும், அக்கினியின் அளவு பெருகட்டும், அபிஷேகத்தின் அளவு பெருகட்டும். கர்மேல் பர்வதத்தில் ஏறுகிற எலியாக்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்துல ஒரு பெருமழை, ஜெபமாகிய பெருமழை, ஆத்தும அறுவடையாகிய பெருமழை, எழுப்புதலாகிய ஒரு பெருமழை தேசங்கள்ல பெய்வதை தடுக்க முடியாது. நீங்களும் நானும் ஒரு எலியாவாய் மாறினால், ஆண்டவரே நான் கர்மேல் பர்வதத்தில் நான் ஏறுவேன், ஆண்டவரே ஏறுவதற்கு எத்தனையோ முறை நான் தவறிட்டேன், ஆனா நான் இனி ஏறுவேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காக ஒரு மேக
மேகம் எழும்பியாகும், ஒரு உள்ளங்கை மேகம் பெருமழையை பெய்ய வைக்கும். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கிறோம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 5:14. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். இதுல வாசிக்கிறோம், நாகமான்ட்ட எலிசா சொல்றாரு 7 தரம் முழுக சொல்றாரு. 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இந்த நாகமான் ஒரு படைத்தலைவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறான், ஒரு நல்ல அதிகாரம், நல்ல பதவி, நல்ல அங்கீகாரம் இதெல்லாம் இருக்குது. ஆனா சரீரம் வந்து குஷ்ரோகமா இருக்குது. குஷ்ரோகம் பிடிச்சவங்க உருக்குலைஞ்சு போய் சரீரம்லாம் அழுகி நாற்றம் எடுக்கும். எப்படி இவனுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க அரண்மனையிலன்னு எனக்கும் தெரியல. கர்த்தருடைய சித்தமாவும் அது இருந்திருக்கலாம். இப்போ நல்ல படைத்தலைவன் தான், ஆனாலும் சரீரம் குஷ்ரோகமா இருக்குது. அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு குட்டி பொண்ணு, ஒரு சுட்டி பொண்ணு, அவங்க எஜமாட்டி அம்மா காதில் போட்டு வச்சிட்டாங்க, என் எஜமான் என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிட்ட போவாரானா சுகமாகுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் சொல்றாங்க. அதனால நாகமான் புறப்பட்டு போயிட்டாரு. புறப்பட்டு போய் எலிசாவை சந்திக்கிறாரு. எலிசாவை சந்திச்ச போது எலிசா சொல்றாரு, எப்பா இங்க யோர்தான் ஒரு நதி இருக்குது, நீ அதுல 7 தரம் மூழ்கு, நீ சுகமாவன்னு சொல்லிட்டாரு. அவர் கையையும் வைக்கல, தொடவும் இல்லை, அவர் வேற ஒன்றும் செய்யவும் இல்லை. இப்படி நாகமாட்ட சொல்லிட்டாரு. வேதம் சொல்லுகிறது 11ஆம் வசனம், கடும் கோபம் கொண்டானா. நாகமான் என்ன நினைச்சிட்டு வந்தாரு, என் குஷ்டரோகத்தை தொட்டு சுகமாக்குவார், நான் கஷ்டமே படாம நான் விடுதலை ஆகணும். இந்த நோகாம நொங்குதிங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நான் கஷ்டமே படக்கூடாது, அவர் என்னை அப்படி தொடுவார், இல்லைன்னா என்னை தடவி விடுவார், எனக்கு சுகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நாகமான் கற்பனை பண்ணிட்டு வந்தார். ஆனா இங்க நிலைமை வேற மாதிரி இருக்குது. யோர்தான்ல முங்கி முங்கி எந்திமா உனக்கு சுகமாகும் சொல்லிட்டாரு. ஆனா இதை கேட்ட உடனே இவனுக்கு கடும் கோபம். ஏன்? வசனம் 1, மகா பராக்கிரமசாலியா இருந்தானா, பலத்த பராக்கிரமசாலியா இருந்தானா, நல்ல சரீரம் ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு. வெளியே பலவீனமாக இருந்தாலும் நல்ல ஸ்ட்ராங் பாடியாக இருந்திருப்பான் போல தெரியுது. அதனால அவன் பார்த்த வேலை, அவனுக்கு இருந்த அந்த மாம்சிக பலன் அவனை கர்வம் கொள்ள செஞ்சிச்சு. நான் இறங்க மாட்டேயா இந்த யோர்தானில், அப்படி ஒன்றும் குஷ்டரோகம் எனக்கு போகணும் அவசியமே இல்லை, வாழ்ந்த குஷ்டரோகத்தோட வாழ்ந்துடுறேன், இவ்வளோ நாள் அதோட தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நிறைய பேர் இங்கே தான் தவறுறோம். வாழ்க்கையில் விடுதலை வேணும், ஜெபத்துக்கு வாங்க, ஆராய்ச்சி பாருங்க, கத்தரை தேடி பாருங்க அப்படின்னா சரி அப்படின்னு தலையாட்டுவாங்க. அவங்களால வர முடியாது. ஏன்னா வாழ்க்கையெல்லாம் வியாதியோடு, பலவீனத்தோடு, கட்டுகளோடு, உபத்திரவத்தோடு, போராட்டத்தோடு வாழ்ந்து பழகின நிறைய பேருக்கு அதுலேருந்து வெளியே வருவதற்கு மனசே இருக்காது. அப்படி இருக்கவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு விடுதலை தராவிட்டால் ஏன் அவர் கல்வாரி சிலுவையில் மரிக்க வேண்டும்? ஏன் அவர் இந்த உலகத்திற்கு வர வேண்டும்? விடுதலை அளிக்கிறவராகத்தானே வந்தார். அப்போ ஏன் நம்ம விடுதலை பெறக்கூடாது? இப்போ இந்த நாகமான கோபம் வருது. அதனால இவன் நினைக்கிறான் மூழ்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். யோர்தான்ல நான் மூழ்க மாட்டேன், நான் ஏன் மூழ்கணும்? என் சரத்தை அவன் தொடவும் இல்லை, என் புண்ணை அவன் டச் பண்ணவும் இல்லை, நான் எதுக்கு இந்த யோர்தான்ல மூழ்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நல்ல வேலைக்காரங்க பாருங்க 13ஆம் வசனத்துல சொல்றாங்க, அந்த ஊழியக்கார சமீபமா வந்து சொல்றாங்க, தகப்பனே ஏன்பா மூழ்க மாட்டேங்கிரு? வீட்டுல இருந்து போக சொன்னதுக்கு ஒரு காரணம், வீட்டுல இருந்து புறப்பட்டு வந்ததுக்கு காரணம் ஒரு சின்ன பிள்ளை. இப்ப இங்கேயும் முங்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவனுடைய பெருமை, அவனுடைய ஆணவம், அவனுடைய கர்வம் எல்லாம் இந்த யோர்தான்ல முங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமா தான் இருக்கிறான். ஆனா அந்த வேலைக்காரங்க சமீபமா வந்து காதுல வந்து சொல்றாங்க, தகப்பனே இறங்கிருங்க, உள்ள இறங்கிருங்க. இதை விட கடினமான சொன்னாலும் நீ செஞ்சுதானே ஆவீரு, வேற என்ன சொல்லிட்டாரு, இதுல மூழ்க தானே சொன்னாரு, இதை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா? நல்ல வேலைக்காரங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தகப்பனேன்னு கூப்பிட்டு உள்ள இறங்குறதுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு நீங்க இப்படி கூப்பிட்டு ஆலோசனை கொடுத்தீங்க? சபைக்கு வாங்க, தேவனை தேடுங்க, விடுதலை தேவன் தருவார், இயேசு விடுதலை தருவார், ஆராதிச்சு பாருங்க, கர்த்தரை கூப்பிட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சொன்னோம்? நல்ல வேலைக்காரங்க கிட்டத்தில் வந்து குசு குசுன்ற காதில் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க, தகப்பனே கொஞ்சம் உள்ளே இறங்கிருங்கப்பா, நீர் குஷ்டரோகமாக இருக்கிறீரு, உங்களுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம், எப்படியாவது ஒரு விடுதலை வராதா, எப்படியாவது நீ சுகமடைய மாட்டிறான்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் கூட ட்ராவல் பண்ணி வந்தோமே, நீர் சொல்கிறீரு உள்ளே இறங்க மாட்டேன்னு. இதுக்கும் மேலே நான் நினைச்சேன், அப்படி இதுக்கும் மேலே நாகமான் இறங்காமல் இருந்திருந்தாங்க, பிடிச்சி தள்ளி விட்டுருந்துருப்பாங்க நான் நினச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வைராக்கியம் இருக்குது, எப்படியாவது என் எஜமான் குணமாகணும்னு. அப்போ இவங்க சொல்றாங்க நீங்க எப்படி உள்ள இறங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நாகமான் வேற வழி இல்லாம கட்டாயத்தின் பேர தான் இறங்குறாரு. சந்தோஷமா உள்ள இறங்கல, விடுதலை வேணும்னு இறங்கல, சுகமாவே நினைச்சு இறங்கல, வேலைக்காரங்களும் சொல்றாங்களே சரி இறங்குவோம் அப்படின்னு இறங்குறாரு. என்ன நினைச்சிருந்திருப்பாரு? ஒரு தடவை முங்கி எஞ்சி பார்த்திருப்பாரு, ஒரு மாற்றமும் இல்லை. 3, 4, 5, 6 தடவையும் பார்த்திருப்பாரு, ஒரு மாற்றமும் இல்லை. கோவம் தான் வந்திருக்கும். 6 தடவையும் மாற்றம் இல்லையே, இன்னும் ஒரு தடவை தான் முங்கணும்.
சரீரத்தில் மாற்றம் வந்தாலும் வரட்டிலும் 7 தடவை தான் நாகமானுக்கு விதிச்ச கெடு. அதில் 7 தடவை தான் முங்க முடியும். ஏன் இந்த 7 தடவை முங்க சொன்னார்னா, 7 என்பது பூரணத்தை காட்டுகிறது. ஒரு பூரண சுத்திகரிப்புக்கு அடையாளம் தான் 7 முறை முங்க சொன்னார். ஆகவே இப்போ 7வது முறை உள்ள முங்கிட்டு எந்திக்கிறான், பார்க்குறான், சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல ஆயிற்று. அதனால 15ஆம் வசனத்துல சொல்றான், இந்த தெய்வத்தை போல வேற தெய்வம் இல்லைன்னு சொல்லி எவன் இறங்க மாட்டேன்னு கரையில நின்று அவன் வைராக்கியமா சவுடாலா பேசிட்டு இருந்தானோ அவன் இப்போ சுவிசேஷம் சொல்றான் 15ஆம் வசனத்துல. இவரை போல தெய்வம் இல்லப்பா. ஓ ரமா ஷகா தர யாந்தானா. அதான் சொல்லுங்க தேவனுடைய பிள்ளைகளை, சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை, கிரியை செய்யறது அவர். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி வச்சிருங்க. ஒரு சாட்சியை நான் சொல்லியிருப்பேனா எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு சகோதரி கடையில் போய் 10 பவுடர் டப்பா கேட்குறாங்க, முகத்துக்கு போடுற அந்த பவுடர் கேட்குறாங்க. அப்போ அந்த கடைக்காரர் கேட்குறாரு, ஏம்மா எல்லாரும் ஒரு பவுடர் டப்பா 2 பவுடர் டப்பா தான் வாங்குவாங்க, நீ என்னம்மா 10 பவுடர் டப்பா கேட்குற, நீ என்ன கடையாக வைக்க போகிறேன்? அப்போ அவங்க சொன்னாங்களா, இல்லையா என் மகா புண்ணுனால கஷ்டப்பட்டு நாரி போயிருக்கிறா, எத்தனையோ வருஷமா உச்சந்தலையிருந்து உள்ளங்கால் வரைக்கிற ஒரே புண்ணு, பொத்து பொத்து அந்த புண்ணு வடிஞ்சு ஒரே நாத்தமா இருக்கிறா. ஒரு பவுடர் டப்பா ஒரு நாளைக்கு கூட காணாது, இந்த 10 டப்பாவும் 10 நாளைக்கு கூட இருக்கிறா. அவ்வளோ நாத்தம். இந்த பவுடரை போட்டு போட்டு தான் அந்த ரூமுக்குள்ளே போக முடியும், அவ்வளவு நாற்றம் பிடித்தவளாய் என் பிள்ளைய நான் வீட்டில் படுக்க வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்களாம். அந்த கடையில் இருக்கிற அந்த சகோதரர் சொன்னாராம், இந்த ஒரு வாரம் எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்க, இந்த ஒரு வாரம் வாங்க. போயா நீ வேற, நான் கும்பிடாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, உன் தெய்வம் என்ன சுகம் கொடுத்துருவாரு. ஆமாம், அந்த ஒரே ஒரு வாரம் வந்து பாருங்க, சுகம் தரலன்னா நீங்க வர வேண்டாம், ஆனா அந்த ஒரு வாரம் வந்து பாருங்கன்னு திரும்ப திரும்ப கூப்பிட்டதுனால வேற வழி இல்லாம பிள்ளையை கூட்டி கொண்டு ஆலயத்துக்கு போனாங்க. அங்கிருந்த தேவனுடைய மனுஷன் அந்த ஜெப எண்ணெய் எடுத்து அந்த பிள்ளைய பக்கத்துல வர வச்சு அந்த எண்ணெயை கையில ஊத்தி அந்த பிள்ளையோட புண்ணின் மேல வச்சு தடவி ஜெபிச்சாராம். மறுநாள் இருந்து அந்த புண்கள் அப்படியே சுருங்க ஆரம்பிச்சது, காய ஆரம்பிச்சது, அது நல்ல பொறுக்கு வச்சு அப்படியே அந்த புண்கள் எல்லாம் ஆற ஆரம்பிச்சது. கர்த்தர் இன்றைக்கு அந்த பிள்ளையை ஆசீர்வச்சு அந்த பிள்ளையோட பழைய போட்டோவும் காட்டுறாங்க, இப்ப இருக்கிற நிலைமையும் காட்டினாங்க. அழகுள்ள பிள்ளையா ஐடி கம்பெனில வேலை பார்த்து பல லட்சங்களை சம்பாதித்து 2 பிள்ளைகளை கொடுத்து திருமணமாகி குடும்பத்தோடு சேர்ந்து வேலையின் மத்தியிலும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை இவ்வளோ பெரிய விடுதலை தந்திருக்கும்னா, அதான் அந்த வேலைக்காரங்க சொல்றாங்க, தகப்பனை இறங்கி பாரியா, இறங்கி பாரு, அற்புதம் நடக்கலன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். ரீபாலா சந்துனா. ஆண்டவரா தேவன் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட பாரத்தை கத்த நமக்கு தருவாராக. நான் சொன்னேன் பூரண சுத்திகரிப்பு. இந்த 7 எதுக்கு அடையாளம்? பூரண சுத்திகரிப்பு. நீங்க நினைக்கலாம் இது கூட ஒரு ஆசீர்வாதமா? 7ஆம் மாதத்துல 7 ஆசீர்வாதம் நீங்க சொன்னீங்க, இது சுத்திகரிப்பு கூட ஒரு ஆசீர்வாதமா நீங்க கேட்டீங்கன்னா, எல்லா ஆசீர்வாதத்தை விட மேற்பட்டது தேவன் நம்மை சுத்திகரிக்கிற அந்த சுத்திகரிப்பு தான் பெரிய ஆசீர்வாதம். சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருங்கப்பா, என்னை கழுவிக்கிட்டே இருங்கப்பா. என் சிந்தையில் இருக்கிற கரைகள், என் வாயிலிருந்து வந்த பேச்சுகள், என் இருதயத்தில் தியானிக்கிற யோசனைகள் எல்லாம் மாறட்டும். நித்தம் என்னை கழுவுங்கப்பா, நித்தம் என்னை சுத்திகரிங்கப்பா. ஒவ்வொரு நாளும் கேட்கணும். எத்தனை முறை தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிருந்தாலும் தேவனிட திரும்பி வாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சுத்திகரிப்பின் அக்கினி உங்க வாழ்க்கையில விழட்டும். நீங்க சுத்திகரிக்கப்படாத பட்சத்துல வாழ்க்கையில அற்புதம் நடக்காது. நான் 7ஆம் மாசத்துல 7ன்னு சொன்னேன். 7ஆம் மாசத்துல 7 என்ன 70 ஆசீர்வாதத்தை கூட தருவார். நாம் சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கும் போது நிறைய நேரத்துல ஏன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல தெரியுமா? ஏன் நன்மையை பார்க்க முடியல தெரியுமா? ஏன் சுக வாழ்வு அனுபவிக்க முடியல தெரியுமா? பரிசுத்தப்பட வேண்டிய ஏதோ ஒரு பகுதி அசுத்தமா இருக்கிறதுனால, இயேசுவின் நாமத்தினால இந்த காலவேளையில இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே ஒரு சுத்திகரிப்பின் அக்கினினால கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நிரப்புவாராக. ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற சபைகள் இன்னைக்கு பரிசுத்தத்துக்காக ஜெபிக்க தவறிவிட்டது. ஆசீர்வாதத்துக்காக திறப்பில் நின்று போராடுகிற சில தேவ பிள்ளைகள், ஆசீர்வாதத்துக்காக பாஸ்டிங் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்திற்காக பாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறதே இல்லை. என்னைக்கு உங்க சிந்தையில நல்லா எழுதிக்கோங்க, நாம் பரிசுத்தப்படாத பட்சத்துல தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன அற்புதத்தை கூட செய்ய முடியாது. அதான் சொன்னேன், பூர்ண சுத்திகரிப்புக்கு அடையாளம் 7 என்பது. இந்த சண்டே கிளாஸ் விபிஎஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டை நாங்கள் விபிஎஸ் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம். சாத்தான் உருட்டு உருட்டு உருட்டுவான்னு. அந்த பாட்டை நான் முதல் தடவை கேட்கும்போது நான் அந்த விபிஎஸ்ல சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசையாக அந்த பாட்டை சொல்லி கொடுத்தோம். பிள்ளைங்களும் ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க. அந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆகி எல்லா விபிஎஸ்லையும் அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு சபையில் ஃபைனல் டே ப்ரோக்ராம் நடக்குது. விபிஎஸ் ஃபைனல் டே ப்ரோக்ராம் நடக்குது. குட்டி பிள்ளைகளாம் நிற்கிறாங்க, சின்ன பிள்ளை, எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாதிரி குட்டி பிள்ளை. அந்த குட்டி பிள்ளைகள் கையில் மைக்கு கொடுத்து அந்த பாட்டை பாட சொல்கிறாங்க. அந்த பாட்டில் ஒரு வரி வரும், அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத, அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத, அவன் கலர்கராரிலுடுவான் கலங்கி நிற்காத, அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத, அவன் கலர்கராரிலுடுவான் கலங்கி நிற்காத அப்படின்னு வரும். அப்போ அந்த குட்டி பிள்ளைங்க கையில் அந்த மைக்கு கொடுத்து அந்த பிள்ளைங்களை பாட சொல்கிறாங்க. நான் சந்தோஷமாக அதை கவனிச்சிட்டு இருக்கேன்.
அந்த பிள்ளைகளுக்கு கலர் கலராக ரீல் விடுவாங்கிறது அதுக்கு சொல்ல தெரியல. அந்த பிள்ளைகள் பாடுது, கலர் கலரா ரயில் விடுவாங்க, நிற்காத அவன் கலர் கலரா ரயில் விடுவாங்க. நானும் திரும்ப திரும்ப அந்த பாட்டை போட்டு போட்டு பார்த்தேன். அவன் கலர் கலர் ரயில் விடுவான். அப்போ தான் நானும் ஒன்று புரிஞ்சேன். ஆமாம், சில நேரம் சாத்தான் கலர் கலராக ரயில் விட்டுட்டு இருக்கிறான். அதில் சிலது ஏறி போய்கிட்டே இருக்குது. இல்லை தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவருங்கிற ரதத்தில் ஏறிக்கொள், பரிசுத்த ஆவியானவருங்கிற ட்ரெயினில் ஏறிக்கொள். அவருடைய ஜீவ மார்க்கத்தில் நடத்துவார். அஸ்தத்தை விட்டு வெளியே வா, பலகனி தீவி இருக்கிற வான்புறா என்று வெண்புறா கூட்டமாய் கத்த நம்ம அழைத்திருக்கிறார். அதனால சிலரை சாத்தான் கலர் கலராக காட்டுறான், எதையோ மாயான வலையை காட்டுறான். பிள்ளைகள்லாம் ஐயோ ஞாயிற்றுக்கிழமான அங்கே போயிடலாமா, பீச்சுக்கு சாயங்காலம் ஜெபம்னா நிறைய பேர் கவலையாக கூட இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஐயோ பீச்சுக்கு போயிடலாமா, பார்க்குக்கு போயிடலாமா, கொஞ்சம் அங்கே தப்பே இல்லை தேவனுடைய பிள்ளை, என்னைக்காவது ஒரு நாள் போகலாம், தப்பு இல்லை. ஆனால் எப்போவுமே வாழ்க்கையில் எங்கேயாவது போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படின்னு நினச்சா வாழ்க்கையில் சில நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும். அதான் நான் சொன்னேன்ல, சாத்தான் விடுற ரயில் கலர் கலராக கூட இருக்கும். ஏன்னா நல்லா தான் இருக்கிறது போல இருக்கும், இன்பமாக இருந்த மாதிரி இருக்கும், ஆசையா இருந்த மாதிரி இருக்கும், அழகா இருந்த மாதிரி இருக்கும், உபவாச ஜெபமும் ஆராதனையும் தேவ சமூகமும் கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து நிக்கிறதுனால தான் சில குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கலாம் சில குடும்பங்கள் மரண கண்ணிலிருந்து விழாமல் தப்பித்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இது எனக்கு தெரியும் தெரியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவ சமூகத்தில் அமர வேண்டிய நேரம். தேவன் உன்னை சுத்திகரிப்புக்கு உன்னை உட்படுத்தி ஆண்டவர் பூர்ண சுத்திகரிப்பை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தர்றார். அப்போ ஏன் 7 முறை முருக சொன்னாரு? ஒரு சுத்திகரிப்பு அவசியம். நாகமானுக்கு ஒரு தரம் முங்கினா போதாது, அது 2 தரம் முங்கினா போதாது, ஒரு பூர்ண சுத்திகரிப்பு வேணுங்கிறதுக்காக நாகமான 7 தரம் முங்க வச்சா 7ஆந்தரம் எழும்பும்போது குஷ்டரோகமெல்லாம் மாறிச்சு. மீதமுள்ள நாட்களை நான் நினைக்கிறேன் அரண்மனை வேலை செஞ்சாலும் தேவனுக்காக ஊழியம் செஞ்சிருப்பான். 5ஆவதாக வாசிக்க வேண்டாம், நயமாயிட்டு நானே சொல்லிட்டு போகிறேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழும்பான். விழுந்த நீ எழும்புவாய். நான் 5ஆவது ஆசீர்வாதம், விழுந்த நீ எழும்புவாய். எத்தனையோ முறை விழுந்துட்டோம், பலவீனத்துல, வியாதியில, வருத்தத்துல, போராட்டத்துல விழுந்துட்டோம். இது உலக பிரகாரமான விழுதல். இன்னொன்னு ஆவிக்குரிய பிரகாரமா ஜெபிக்கணும்னு ஒப்பு கொடுத்தோம், ஜெபிக்க முடியல, விழுந்துட்டோம். பரிசுத்தமா தான் இருப்பேன்பான்னு ஒப்பு கொடுத்தோம், பரிசுத்தமா வாழ முடியல, விழுந்துட்டோம். பாவத்துல, சாபத்துல, அக்கிரமத்துல எங்கேயோ விழுந்தோம். ஆனா அப்படியே நம்மளை விழ வச்சுட்டாரா? அப்படியே விழ வச்சு வேடிக்கை பார்த்தாரா? இல்ல. விழுந்த நம்மளை, இனி எழும்ப முடியாதுன்னு நினைச்ச நம்மளை கர்த்தருக்கு ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தார். விழுந்து போன நம்முடைய அவிசுவாசம் மாற்றி, விழுந்து போன நம்முடைய சோர்வுகளெல்லாம் கர்த்தர் மாற்றி திரும்பவும் எழுந்திருக்க உதவி சார். ஏன்? நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். உலக பிரகாரமான ஜனங்கள் விழுறதுக்கும் நம்ம விழுறதுக்கு வித்தியாசம் உண்டு. அவங்க வாழ்க்கையில வர்ற ஒரே வீழ்ச்சி வாழ்க்கையெல்லாம் எழும்ப முடியாம ஆக்கிருது. அவங்கள ஒரே ஒரு மரணம் அவங்க வாழ்க்கையவே முடக்கி போட்டுருது. ஒரு பலவீனம் திரும்ப அவங்க வாழ்க்கையில நினைச்சு பார்த்தா கூட வெளியே வர முடியாதபடி கட்டப்படுறாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில நித்த நித்தம் பாடுகள், நித்த நித்தம் பலவீனங்கள், நித்த நித்தம் கண்ணீர்கள் இருந்தாலும் திரும்பவும் எழும்பி, திரும்பவும் பலப்பட்டு, திரும்பவும் தேவனை தேடி அவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு கர்த்தர் பலப்படுத்துறாருன்னா தேவன் நம்மளை நீதிமான்னு நம்புறதுனால. 7 தரம் என்ன, 70 தரம் விழுந்தாலும் எழும்ப வைக்கிறார் கர்த்தர். நீதிமான் 7 தரம் விழுந்தால் எழுந்திருப்பா. எங்கேயாவது விழுந்துட்டீங்களா அதே போல அப்படின்னா? ஆமா, நான் அன்னைக்கு கடைக்கு போகும்போது அங்கே விழுந்தேன், அதை சொல்லலை, அந்த விழுதலை சொல்லலை. ஆண்டவருக்காக பண்ண பொருத்தனைகளை வாழ முடியாதபடி ஆவிக்குரிய வீழ்ச்சி எங்கேயாவது இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஆண்டவரை, எங்கே நான் விழுந்தேன் ஆண்டவரை? சில நேரம் தேவனுக்காய் பண்ணுகிற உடன்படிக்கையை ஒரு வாரம் கூட நம்மளால காத்துக்கிட முடியல. ஒரு போதகர் இப்படி சொன்னார். ஒரு அவன் சபையில் இருக்கிற ஒரு விசுவாசிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாராம். அந்த விசுவாசியோட வீடு அந்த விசுவாசி வீட்டை கடந்து தான் பாஸ்டர் வீட்டுக்கு போகணுமா. அப்போது ராத்திரி நேரத்தில் போன வாரம் ஞாபகம் எடுத்திருக்காரு. இந்த வாரம் அவர் ஊழியத்தை முடிச்சுட்டு ராத்திரி 12 மணிக்கு அந்த காரில் போயிட்டுருக்குற அந்த விசுவாசி வீட்டை தாண்டி ராத்திரி 12 மணிக்கு அந்த மனுஷன் வீட்டு வாசலில் இருந்து சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறான். வாயில் லைட் எரிஞ்சிட்ருக்கு. உடனே இவர் என்னடா செய்ய இப்படி? போன வாரம் தான் ஞாபகம் எடுத்தாரு, போன வாரம் தானே தேவனோட உடன்படிக்கை பண்ணாரு, ஒரு வாரம் கூட இந்த உடன்படிக்கை காக்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இவர், பிரதர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஐயோ பாஸ்டர் பார்த்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு எங்கே போடன்னு தெரியல, காலு கீழே போட முடியல. ஏன்னா பாஸ்டர் டக்குன்னு வந்து நின்ட்டார். என்ன செய்யணும்னு தெரியாமல் சிகரெட்டை பாக்கெட்டுக்குள்ளே போட்டார். உடனே இதை பாஸ்டரும் பார்த்துட்டாரு. ஆனால் பார்க்காத மாதிரி பேச்சு கொடுக்க, பிரதர் நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், காலில் பேசிக்கிடுவோம். சிஸ்டர் நல்லா இருக்காங்க சிஸ்டர் நல்லா இருக்காங்க, ஆனால் காலில் பேசிக்கிடுவோம். பிரதர் வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது பாஸ்டர், காலில் பேசி. எனக்கு சிகரெட் உள்ள கிடக்கு பாக்கெட்டுக்குள்ளே, பேச முடியல பாஸ்டர்கிட்ட அப்படின்னு சொன்னாராம். உடனே இவருக்கு அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஐயோ பாக்கெட்டுக்குள்ளே சிகரெட்டை போட்டால் இப்போ பாஸ்டரும் பேச்ச விடுற மாதிரி தெரியல அப்படின்ட்டு, பாஸ்டர் காலில் பேசிக்கிடுவோன்னு சொல்கிறேன்ல, எப்போ தான் நீங்கள் போவீங்கன்னாராம். உன் பாக்கெட்டில் ஓட்டை விழுற வரைக்கும் நான் நின்று பேசிட்டு தான் போவேன்னாராம் அவர். அது மாதிரி ஒரு சிகரெட் ஒரு பாக்கெட்டை நான் ஓட்ட போடுறது இல்லை தேவனுடைய பிள்ளைகளை. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய ஓட்டைகள் ஏராளம் உண்டு.
நம்ம ஒரு வாரம் ஞானஸ்நானம் எடுத்த மனுஷனுக்கு அடுத்த வாரம் அந்த சிகரெட்டை விட முடியல. நான் சிகரெட்டை மட்டும் சொல்ல, எத்தனையோ காரியத்தை விட முடியாம இன்னைக்கு திருந்திடுறேன், நாளைக்கு திருந்திடுறேன் அப்படின்னு சொல்லி நாட்களையும் சமயங்களை தள்ளி போய்கிட்டே இருக்கிறோம்ல தேவனுடைய பிள்ளைகளே. விழுந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் எழும்பும்படி கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. பரிசுத்தத்துல விசுவாசத்துல எங்கேயாவது விழுந்திருந்தா, அதான் எரேமியா 8:4 நினைக்கிறேன், எரேமியா எழுதுவார், விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ. விழுந்துட்டீங்களா? ஜெபிக்க முடியாம விழுந்துட்டேன். ஒரு காலத்துல பைபிள் எடுத்து அவ்வளோ ஆசையா வாசிச்சேன், அதெல்லாம் போயிட்டு இப்போ கண்ணீர் வர்றதில்ல. தேவ சமூகம் எனக்கு இன்பமா இல்லை, எங்கேயோ விழுந்துட்டேனே கதறீங்களா தேவனுடைய பிள்ளை? கர்த்தர் உங்களை மறுபடியும் எழும்பும்படி கர்த்தர் இந்த காலை வேளை கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை தருவாராக. 6வதாக தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தானியேல் 3:19. அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடுங்கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய்ச் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய்ச் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, இதுல வாசிக்கிறோம், சூளைய 7 மடங்கு சூடாக்குனானா. ஏன்னா அவன் 7 மடங்கு சூடாக்கணும்னு நினைக்கலதான், அதை ராஜா நினைக்கல. ஒரு தடவை தான் சூடாக்கணும்னு தான் நினைச்சாரு. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வைராக்கியம் உள்ள வாலிபர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, விடுவிச்சாலும் விடுவிக்காம போனாலும் நாங்க வணங்க மாட்டோம்னாங்க. இது அந்த ராஜாவுக்கு ஒரு கௌரவ குறைச்சலா தெரிஞ்சிச்சு. என்ன பார்த்து இவங்க சொல்லிட்டாங்களே, என்ன இருந்தாலும் இவங்க அடிமைகள் தானே, என்ன இருந்தாலும் சிறையாய் கொண்டு வரப்பட்டவங்க தானே, அழகுள்ளவங்க, அறிவுள்ளவங்க, சாமர்த்தியம் உள்ளவங்க, ஆனாலும் என்ன பார்த்து சொல்லிட்டாங்களே, நான் நிறுத்தின பொற்சிலை இவங்க வணங்காம போயிட்டாங்களேன்னு சொல்லி சூளைய 7 மடங்கு சூடாக்க சொன்னானா. 7 மடங்கு சூடாக்கிட்டு தான் இவங்களை உள்ள போடுறா. எப்படி போட்டானா? வேதம் சொல்லுது கட்டி போட்டானா. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடு, வேதம் சொல்லுது சால்வைகளோடு, கீழே உள்ள வசனத்தில் அப்படிதான் சொல்லுது, அவங்க சால்வைகளோடு நிசார்களோடு கட்டப்பட்டாங்க. கட்டி தூக்கி உள்ள போடுறான். எதுக்குள்ள? தீல உள்ள தூக்கி போடுறான். ஆனா ஒரு சேதமும் வரல. 6வது ஆசீர்வாதம், ஒரு சேதமும் ஒன்று அணுகாது. சேதங்கள் வருகிறது போல இருந்தால் அணுகாது. இந்த வாலிபர்கள் வைராக்கியம் உள்ள வாலிபர்கள், விடுவிச்சாலும் விடுவிக்காம போனாலும், பதில் தந்தாலும் பதில் தராம போனாலும், நாங்க இங்கேயே அக்கினியில எரிஞ்சு சாம்பலாகி போனாலும் நாங்க இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். கர்த்தருக்காக இருக்கிற வைராக்கியம் எங்களுக்கு இருக்குது. அதான் இன்னைக்கு பாடணும், அன்பின் அக்கினி பற்றி எரியுதே, உள்ளமெல்லாமே உண்மை நாடி தேடுதே. எத்தனை பேருக்கு அந்த அன்பின் அக்கினி எனக்கு எரியுதுன்னு தெரியல. சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எரியும் அந்த அக்கினி, திங்கக்கிழமை அது ஆஃப் ஆகும், அப்புறம் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை. இந்த அன்பின் அக்கினி உள்ள எரிஞ்சிட்டே இருக்கணும். நடந்தாலும் இயேசுவோடு, நான் அமர்ந்திருந்தாலும் இயேசுவோடு பேசிட்டே இருப்பேன், எப்போனாலும் இயேசுவோடு பேசுவேன், எப்போனாலும் இயேசுவோடு அகமகிழ்ந்து கொண்டே இருப்பேன். இந்த அக்கினி உள்ள எரிய 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 எத்தனை சேதங்களை சத்துரு உங்களுக்கு விரோதமா எழும்ப வேண்டும் என்று இங்க வாசிக்கிறது போல 7 மடங்கு என்ன 70 மடங்கு சூடாக்கி பல சூளைகளை உங்களுக்கு விரோதமாய் அனுப்பி வச்சாலும் ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் காப்பாரு. ஏன் இந்த வாலிபர்கள் காக்கப்பட்டாங்க தெரியுமா? வைராக்கியம் இருந்தனால காக்கப்பட்டாங்க. தேவனுக்காக வைராக்கியம் இருக்கிறீங்களா? தனிமரமா நின்னாலும் வைராக்கியமா இருக்கிறேன், தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவன், தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவள், நான் இந்த காரியத்தை செய்யவே மாட்டேன், இது தேவனுக்கு பிடிக்காதுன்னு யாரெல்லாம் வைராக்கியமாய் சில காரியத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறீங்களோ, இந்த வைராக்கியம் உங்களை வாழ வைக்கும். இந்த வைராக்கியம் உங்களை தூக்கி எடுக்கும். இந்த வைராக்கியம் உங்களுக்கு சாட்சியா மாறும். இந்த வைராக்கியம் உங்களுக்கு அடையாளமா மாறும். சந்ததிகள் எழும்பி சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பா வைராக்கியமா இருந்தனால அந்த மேன்மையை நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறோன்னு. நாங்க கூட அப்படிதான், எங்கள் முற்பிதாக்கள் வைராக்கியமா இருந்ததுனால அதன் மேன்மையை அனுபவிக்கிறோம். வைராக்கியமா இருந்து பாருங்க, உங்க சந்ததி பெயர் சொல்லும்படி வாழும், உங்க தலைமுறைகள் செழிக்கும், உங்க சந்ததிகளை கர்த்தர் வாழ வைப்பாரு. சும்மா வந்து போய் வேடிக்கை பார்க்கறவங்க அல்ல, வைராக்கியமா இருப்பேன்ப்பா, ஜெபிக்காம என்னால இருக்க முடியாது, துதிக்காம என்னால இருக்க முடியாது, ஆராதனைக்கு வராம என்னால இருக்க முடியாது, கர்த்தருடைய பந்தியில அமராம இருக்க முடியாது, தேவனுக்காக கொடுப்பதை நிறுத்த முடியாது, தேவனுக்காக பிரயாசப்படுவதை நிறுத்த முடியாதுன்னு சொல்லி யாரெல்லாம் வைராக்கியமா ஒப்பு கொடுக்குறீங்களோ அவர்கள் மேல கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கிறாரு. அவங்க கட்டி தூக்கி உள்ள போடப்பட்டாலும் சால்வையோடு விழுந்தாங்களாம். இயேசுவாகிய சால்வையை பிடிச்சிட்டு நடங்க, தீ சூளை ஒன்று செய்யாது. அதான் வேதம் சொல்லுது, ஏசாயால வாசிக்கிறோம், அக்கினில நடக்கும் போது நீ வேகா திருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு சேதமும் வராதபடி காக்கிற ஒரு அன்பின் தேவன் உண்டு தெரியுமா? பல சேதங்கள் வந்தது போல இருக்கலாம், பல சேதங்கள் உங்கள் ஆத்மா மட்டும் பெருகி வந்தது போல இருக்கலாம். இன்னைக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கோங்க. எவ்வளவு அக்னி சூழலில் நடந்தாலும், எவ்வளவு உபத்திரவத்தின் குகையில நடக்கிறது போல இருந்தாலும், இயேசுவாகிய சால்வையை, ஜெபமாகிய சால்வையை, ஆராதனைய சால்வையை, அபிஷேகமாய் சால்வையை நான் விடவே மாட்டேன் ஆண்டவரே. அதுல நடந்தாலும் என் தெய்வத்தை பாடிக்கிட்டே இருப்பேன். அந்த தீச்சூளை நடுவு நடக்கிறது போல இருந்தாலும் நான் தெய்வத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் வைராக்கியமா சொல்வீங்களோ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில விடுவிப்பார். அதே அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுடைய சாயலை போல இருந்துச்சான்.
இப்ப ராஜா ஓடி இப்படி பாக்குறாரு, கன்னத்துல கை வச்சு பாக்குறாரு. ஏன்டா 3 பேர் அப்புறம் 1 2 3 1 2 3 திரும்ப திரும்ப எண்ணி பாக்குறாரு. ஆனா 4 ஒண்ணு நிக்கி. இவர் 3 3 எண்ணி பார்த்தாலும் பக்கத்துல 4 ஒண்ணு நிக்குது. அப்பதான் சொல்றாரு, இந்த 3 பேர் வித்தியாசமா இருக்கு, அந்த ஒரு ஆள் வித்தியாசமா இருக்கு. அந்த 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்தருடைய சாயலுக்கு ஒப்பா இருந்துச்சு. எவ்வளவு நல்ல தேவனை சேவிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைல. நம்ம வைராக்கியமா நடந்தா உபத்திரத்தில் நடக்கும்போது நம்ம கூட வர்றாரு. அவர் தான் 4ஆம் ஆளின் சாயல். கண்ணீரில் நடந்தா அவர் 4ஆம் ஆளின் சாயல் நம்மோடு கொண்டு. வேதனையில, பாடுகள்ல, பலவீனத்துல நான் மட்டும் நடக்கிறேன்னு சொல்றோம்ல, இல்ல, கூட ஒருவர் நடக்கிறதுனாலதான் 6 மாசமாய் கடப்பதற்கு கர்த்தர் பலன் தந்தார். இன்னும் இருக்கிற 6 மாசமும் இந்த 4ஆம் ஆளின் சாயல் நம்ம உங்களுடைய குடும்பங்களை உண்டாகட்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். வைராக்கியமா இருக்கிற பிள்ளைகளுக்காக அவர் தீச்சுளையானால் நம்ம நடந்து வருவார். அவர் கடந்து வந்து தப்புவிப்பார், காப்பார். ஒரே ஒரு வசனம், யோவான் 4ஆம் அதிகாரம் 52வது வசனம் வாசிக்கலாமா? யோவான் 4:52. அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். இதுல வாசிக்கிறோம் 7வது ஆசீர்வாதம், நிச்சயமாய் விடுவிக்கப்படுவீர்கள். நிச்சயமான விடுதலை உண்டு, நிச்சயமாய் அற்புதம் உண்டு. இங்க வாசிக்கிறோம். இதுதான் நமக்கு இந்த மாதத்தின் விசுவாச வார்த்தை. இயேசுவை நம்பி போறான் அந்த மனுஷன். கப்பர்நகூம்ல வந்து கானாவூருக்கு வந்திருக்கிறான். பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கிறான்னு கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறான். சுகமாவான் நம்பி வந்திருக்கிறான், விடுதலையாவான் நம்பி வந்திருக்கிறான். ஆனாலும் இயேசு அங்க வரல. அப்படியப்பா அவன் கூட வர்றேன்ட்டுலாம் அவர் வரல. நீ போகலாம், அவன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. பல 30-40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் வந்தான். ஆனா இப்ப சொல்றாரு, நீ போயிட்டு வாப்பா, அவன் நல்லா தான் இருக்கிறான், அவன் சுகமாயிட்டான் அப்படிங்கிற அடையாளமா சொல்லி அனுப்பி வச்சுறாரு. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் நம்பி போறான். நம்பி போய்கிட்டு தான் இருக்கிறான். இன்னும் வீடு போய் சேரல. போய்கிட்டு இருக்கும் போது அவன் ஒரு ஐஸ்வர்யமுள்ள மனுஷனா இருந்ததுனால, ஏன்னா ராஜாவின் மனுஷன் போட்டிருக்கு, அதனால ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனா இருந்தனால அவனுடைய வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க தேடி வர்றாங்க. எஜமானே, நீர் போனீர்ல, உன்னுடைய குமாரன் மரண அவஸ்தையா இருந்தான்னு போனீர்ல, அவன் இப்ப விடுதலை ஆயிட்டான்னு சொல்றதுக்கு எதிர்த்து வர்றாங்க. அப்ப இவன் கேட்கிறான், அப்ப விடுதலை ஆயிட்டான், அவன் சுகம் ஆயிட்டான்னா, அவன் பிழைச்சிட்டான்னா எப்ப பிழைச்சான்? எந்த மணி நேரத்துல பிழைச்சான்? நல்ல நல்ல வேலைக்காரங்க பாருங்க, அவன் சுகமாகிற நேரத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. எப்பவுமே பிழைச்சான். யா உமருக்கு என்னையா, அவன் எப்ப பிழைச்சா உமருக்கு என்ன? பிழைச்சிட்டான்ல, வந்து வீடு சேரும் அப்படி சொல்லல, கரெக்டா சொல்றாங்க. நேற்று 7ஆம் மணி நேரத்துல, ஓ மகிமை, நேத்து 7ஆம் மணத்துல ஜுரம் அவனை விட்டுச்சு. என்னது நேத்து 7ஆம் மணத்துல என்ன நடந்துச்சு? 7ஆம் மணத்துல அவன் இயேசுவோடு பேசி கொண்டிருந்தான். இயேசுவின் அருகில நின்று கொண்டிருந்தான். இயேசுவை எங்க வீட்டுக்கு வாங்க, என் பிள்ளை மரண அவசியா இருக்கிறான்னு பேசி கொண்டிருக்கிற அந்த 7ஆம் மணி நேரத்துல ஒரு விடுதலை நேரமாய் கர்த்தர் அந்த மனுஷனுக்கு முன்கூர்த்திருந்தான். ஜெபிக்கிறத 7ஆம் மணி நேரத்துக்கு ஒப்பிட்டு பேசுறேன், ஆராதனை 7ஆம் மணி நேரத்துக்கு ஒப்பிட்டு பேசுறேன், அபிஷேகம் நிறைகிற நேரத்தை 7ஆம் மணி நேரத்துக்கு ஒப்பிட்டு பேசுறேன். உன் வாழ்க்கையில நீங்கள் தொலைத்து போட்ட 7ஆம் மணி நேரங்கள் எங்கே? நீங்கள் தொலைத்து விட்ட அந்த 7ஆம் மணி நேரம் எங்கே? 7ஆம் மணி நேரங்கள் மாத்திரம் தொலைந்து விடாமல் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையில என்னைக்கோ அற்புதம் நடந்திருக்கும். இயேசுவோடு பேசி கொண்டது அந்த 7ஆம் மணி நேரத்துல, அவன் பேசுறது இங்க, அற்புதம் நடக்கிறது வேற இடத்துல. எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா, அற்புதத்தை வாங்கிட்டு அந்த இவன் இங்க பேசும்போது இந்த அற்புதத்தை வாங்கி அனுப்பி வைக்கிறான். ஆவியில புரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். கொரியர்ல அனுப்பல, பார்சல் அனுப்பல. அந்த விசுவாச வார்த்தை உள்ளத்துல, இப்ப அப்பா உள்ளத்துல தான் போடப்பட்டிருக்குது. இவன் தகப்பன் தான் இங்க வந்து நிக்கிறான். ஆனா இயேசு பேசிட்டார்ல, அப்ப என் மகன் பிழைச்சிருப்பான்னு அந்த விசுவாச வார்த்தையை ஆவியில மகனுக்கு அனுப்புறான். ரீபாலா ஷாபா நகாத் உராயா தனா ரீகபால ஆலயத்துல இருந்து கர்த்தரை தேடிட்டு இருக்கும் போதே, கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிச்சுட்டு இருக்கும் போதே, யாற்றெல்லாம் இவங்கிட்ட பேசவே முடியாது, இந்த வார்த்தையை பேச முடியாது, இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல, இங்க ஆராதிக்கும் போதே, இங்க ஜெபிக்கும் போது, அதான் 7ஆம் மணி நேரம். 7ஆம் மணி நேரம் எது? ஜெபிக்கிற, துதிக்கிற, கர்த்தருடைய சமூகத்தில் செலவழிக்கிற 7ஆம் மணி நேரம். அங்கங்க விடுதலை உண்டாயிட்டே இருக்கும், அங்கங்க விடுதலை உண்டாயிட்டே இருக்கும். இங்க மாத்திரமல்ல, வந்திருக்கிற நமக்கு மாத்திரமல்ல, நம்மை வேதனைக்கு உட்படுத்துகிற, நம்மை அவஸ்தைக்கு உட்படுத்துகிற, நம்மை பலவீனத்துக்கு உட்படுத்துகிற சில போராட்டங்களை, பிரச்சனையில கர்த்தருடைய தலையீடு நடக்கும் 7ஆம் மணி நேரத்துல. அப்போ நம்ம வாழ்க்கையில தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய 7ஆம் மணி நேரங்கள் உண்டு. 7 என்பதே பூரணத்துக்கு அடையாளம், இன்னொன்று விடுதலைக்கு அடையாளம். அதான் ஆண்டவர் உபாகமத்திலாம் சொல்றாரு, லேவியராகமத்திலையும் வாசிக்கிறோம், 7ஆம் வருஷம் உனக்கு விடுதலையின் வருஷமா இருப்பதாக. அதே போல அந்த 7ஆம் மணி நேரம் ஒரு விடுதலை நேரமா இருந்துச்சு. அவன் கரெக்டா கேட்கிறான், எப்பப்பா விடுதலை? 8ஆம் மணி நேரம்னா கூட அவன் சந்தேகப்பட்டு இருந்திருப்பான். இல்லை, எனக்கு 7ஆம் மணி நேரத்துல ஏசிட்டு பேசிட்டு இருந்தேனே, நீ சொல்ற 8ஆம் மணி நேரம் சொல்றியா அப்படின்னு நினைச்சிருப்பான்.
கரெக்டாக அந்த வேலைக்காரங்க, உண்மையுள்ள வேலைக்காரங்க, உத்தரவாதம் உள்ள வேலைக்காரங்க எஜமானுக்கு மறு செய்தி சொல்கிறாங்க. 7ஆம் மணி நேரத்தில் அப்போ என் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டான். நேற்று 7ஆம் மணி நேரத்தில் இயேசுவோடு பேசிகிட்டு இருந்தேன். நேற்று 7ஆம் மணி நேரத்தில் இயேசு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். அதே நேரத்தில் விடுதலை. ரீபாலா ஷபாலா ஹதுனா மரியாந்தனா. உங்கள் வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற சில 7ஆம் மணி நேரங்கள் உங்களை அறியாமல் சில இடத்துல விடுதலைகள் கொண்டு வரும். சில கண்ணிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது, சில போராட்டங்கள் நமக்கு, பிரச்சனைகள் நமக்கு தெரியாது. நம்ம தாண்டி வந்தது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாம, நம்முடைய சிந்தனை கூட்ட எட்டாம எத்தனையோ கண்ணிகள் இருந்து, எத்தனையோ போராட்டங்கள் இருந்து, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து கொண்டிருக்கிறாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. 7ஆம் மணி நேரம் அவசியம் தேவனுடைய பிள்ளைகளே. தேவ பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற 7ஆம் மணி நேரம் சாதாரணமானதல்ல. உன்னை விடுவிக்கிற நேரம் 7ஆம் மணி நேரம். தேவ பாதத்தில் அற்புதங்களை பெற்று தருகிற நேரம் 7ஆம் மணி நேரம். அப்படியே சந்தோஷமாய் முழங்கால் படிக்கலாமா? ரிபலா பௌஷா பலகதரா. தீ நடுவே விழுந்தாலும் அங்கே நான் தனிமையில்லை. தீ நடுவே விழுந்தாலும் அங்கே நான் தனிமையில்லை. விழுந்தது தீயிலல்ல, இயேசுவின் கரங்களிலே. விழுந்தது தீயிலல்ல, இயேசுவின் கரங்களிலே. பரீட்சை அந்த தெய்வம் அனுமதித்தால் பரிகாரமும் அவர் காட்டிடுவார். பரீட்சை அந்த அனுமதித்தால் பரிகாரமும் அவர் காட்டிடுவார். எதற்கென்று கேட்டிடேனே நான், எந்த நன்மைக்கென்று அறிவேனே நான். எதற்கென்று கேட்டிடேனே நான், எந்த நன்மைக்கென்று அறிவேனே நான். எதற்கென்று கேட்டிடேனே நான், எந்த நன்மைக்கென்று அறிவேனே நான். ஓ ராமா லகா தானா மானா செகே தாரா தூரா ராரா ரீபல பௌஷ பலகதரமா ரிபலபா. 6 மாதமாய் வடித்த கண்ணீர்களும், வந்த போராட்டங்களும், சில பலவீனங்களும், சில உடைவுகளும் கர்த்தர் நன்மைக்காய் மாற்றுகிறார். எதற்கென்று கேள்வி கேட்பதை விட தேவன் அனுமதித்தால் நன்மைக்கு நினைக்கிறாயோ, உன் பேழை சுகமாய் தங்கி இருக்கும். இந்த 7வது மாதம் உன் குடும்பமாகிய பேழை சுகமாய் தங்கி இருக்கும். உன் ஆசீர்வாதத்தை ஒருவரும் அடைக்க முடியாது. உனக்கான மேகம் எழும்புகிறது. ஒரு ஆசீர்வாதத்தின் மழை உனக்கு காத்திருக்கிறது. உன் குடும்பத்தில் பரிபூர்ண சுத்திகரிப்பு உண்டாகிறது. ஒரு சேதமும் உன்னை அணுகாது. இந்த 7ஆம் மணி நேரம் உனக்கு விடுதலை நேரமாய் மாறுகிறது. நிச்சயம் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அநேக நாளை காத்திருந்து அற்புதத்தை பெற முடியாம சோர்ந்து போய் தவிச்சு போய், ஆண்டவரே இனி முடியாது, இனி நடக்காது நினைத்த சில காரியத்தில் 7ஆம் மணி நேரத்தின் அற்புதம் நடப்பதாக, 7ஆம் மணி நேரத்தின் விடுதலை வருவதாக. நாங்கள் இங்கு ஆராதிக்கும் போதே, நாங்கள் இங்கு கர்த்தரை துதிக்கும் போதே, இங்கு நாங்கள் தேவ பிரசன்னத்தை உணரும் போதே, சில இடங்களில் எங்கெல்லாம் எங்கள் வாழ்க்கை பகுதியில் கடினமாக இருக்கு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் இன்னவில்லை இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினால். ரீகா பாலா ஷாபா லாபா. எளிதாய் மேற்கொண்டு எளிதாய் ஜெயிக்கிற காலம் இது. இந்த 7ஆம் மாதம் நீ எளிதாய் மேற்கொண்டு ஜெயிப்பா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவர் நல்லவர் நல்லவர்.